ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி தான் நான் ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் எடுக்க போகிறேன், வீடியோ ரெக்கார்டிங் பண்ண போகிறேன். நல்ல வெயில், கிளைமேட் ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது இந்த மாதிரி வெயில் அடித்து இந்த சைடு. மறுபடியும் வேறு டிசம்பர் 11 புயல் இருக்குது, மறுபடியும் மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ட்ரையான டெக்ஸ்சர்ஸையாச்சு ஓரளவுக்கு வீடியோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இறங்கிட்டேன். இதில் ஏசமாக காலையிலே வேலையை முடிச்சுட்டு மாடிக்கு வந்துட்டேன். டெக்ஸ்சர்ஸ் ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு 3 வீடியோஸ் எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். 3 வீடியோஸ் எடுக்கிறதும் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு உடனே நான் ஷேப் மேக்கிங் பண்ணிடணும். ஷேப் மேக்கிங் பண்ணால் தான் வெயிலில் காயும். இல்லைனா அது காயாமல் நான் ஷேப் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன்னா அது அப்புறம் லேட் ஆகிடும். அப்படியே ஷேப்பு பண்ண முடியாது, மறுபடியும் மழை வந்தால் கஷ்டம். இன்றைக்கி வெயில் அடிக்கிறதுனால இன்றைக்கி வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணணும், டுட்டோரியலும் பண்ணிடணும், எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஏன்னா அப்புறம் டைம் இருக்காது. ஓகேவா? மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ப்ளேஸ் எல்லாமே மாறிடுச்சு. கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அந்தளவுக்கு க்ளீன் பண்ண முடியல என்னால். ஷேப்பு டெக்ஸ்சர்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். டஸ்ட்டு தான், ஜஸ்ட்டு இந்த மணல் தான் மழையில் பெஞ்சு அப்படியே ஒயிட் கலர் ஃப்ளோருன்றதுனால இது கூலிங் டைல்ஸ் இல்லையா, அப்படியே அதில் படிஞ்சிருது அந்த டஸ்ட்டுலாம். அதனால் ஒரு மாதிரி கரையாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெட் கிரிட்டி சாண்டு. இதோட சவுண்ட் அவ்வளோ கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ தான் எடுக்கணும். வாட்டர் கிராம்பிளிங் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். சாஃப்ட் பியூர் சில்கி சாண்ட். இதுவும் வாட்டர் கிராம்பிளிங் தான். 4 கிராம்பிளிங் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான். ஏன்னா இது பார்க்குறதுக்கு தான் சாஃப்ட்டு, ஆனால் உள்ளே ரொம்ப டெரரு. அதனால் இது புதுசாக என்னோடய கான்க்ரீட் சாண்டு மாதிரி. கான்க்ரீட் சாண்டு கொஞ்சம் கிடச்சிது எனக்கு. ஒரு 10 kg சாண்டு கிடச்சிது. அதில் நான் பழைய மணல் கூட மிக்ஸ் பண்ணாமல் தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். அதுதான் இது ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சவுண்டும் நல்லா இருக்குது. சரி, அது கூட சேர்த்து சேம் சாண்டாக மாற்றுறத விட இதை தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே நான் ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது கூட ஜஸ்ட்டு கொஞ்சம் சிமெண்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓரளவுக்கு கிராம்பிளிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிரிட்டி ஸ்டோன் டெக்ஸ்சர் தான் இதுவும். பட் அதில் என்னோடய பழைய கிரிட்டி டெக்ஸ்சரில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. சாக் பவுடர் இருக்குது, சிமெண்ட் இருக்குது, சார்கோல் இருக்குது, அப்புறம் நிறைய கிரிட்டி ஸ்டோன் டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வெறும் பியூர் கான்க்ரீட் சாண்டும் சிமெண்ட்டு மட்டும்தான். அதனால் இதோட கலரும் சவுண்டு டெக்ஸ்சர் எல்லாமே இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கொஞ்சம் ஷேப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மணல் இது கூட அந்த வீடியோஸையும் எடுத்து அந்த மணலையும் எடுத்து இது கூட ஆட் பண்ணி ஷேப் பண்ணிட போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால சின்னதாக ஷேப் பண்ணி வச்சுட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும். என்னோடய பெரிய பிரச்சனையே இதுதான், காயறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகும். சிமெண்ட் சாண்ட் எல்லாமே ஓரளவுக்கு காஞ்சிரும். இந்த கிரிட்டி கான்க்ரீட் மேலே ட்ரை ஆகிடும், பட் உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், காயவே காயாது. அதனால் இது காயறதுக்கு ஒரு 3 days ஆச்சு ஆகும். ஃப்ரெஷ் மணல் இப்போ எக்ஸ்ட்ரா என்கிட்ட இது ஆட் ஆகிருக்கு, இந்த மணல் ஆட் ஆகிருக்கு.
நியூ ஃப்ரெஷ் சிமெண்ட் கான்க்ரீட் சாண்ட் இந்த ரவுண்ட் ஷேப்பு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது ஆக்சுவலி என்னோடய பொண்ணோட டிஃபன் பாக்ஸ். இது அது எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த டிஃபன் பாக்ஸ் ஷேப் தான், ஏன்னா டிஃபன் பாக்ஸ் ஷேப் தான் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வருது. மற்றலாம் அந்தளவுக்கு வர மாட்டேங்குது. இது எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. திஸ் இஸ் ஆல்சோ சாஃப்ட் செமி கிரிட்டி சாண்ட். ஓகேவா? இதுவும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு, இந்த மாதிரி நெஸ்ட்டு ஸ்டைலில் பேர்ட்ஸோட எட்ஜ் மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இதுவும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு வியூஸ் போகும்னு தெரியலை. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ட்ரை ஆகிறது. இப்போ கிரிட்டி சாண்ட் எல்லாமே ட்ரை ஆகிறது. மற்றவங்களாம் எப்படின்னு தெரியல, 4-3 டேஸு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து 1 நாள் 2 நாள் கூட என்னால் வெயிட் பண்ண முடியல. உடனே நான் வந்து க்ரம்ப்ளிங் பண்ணிடுறதுனால அந்த சாஃப்ட்டோ டஸ்ட்டியும் அந்தளவுக்கு வரமாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட உடனே நான் வீடியோ எடுத்துட்டேன்னா தான் எனக்கு அது கரெக்டாக இருக்குது. இல்லைனா எனக்கு அந்த டைமிங் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமே நான் வீடியோ எடுத்துடணும். இல்லைன்னா அப்புறம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு நாளாக எனக்கு வேஸ்ட்டாக போயிடுது. ஒன்று மழை வந்துடுது, இல்லை எதனா வேலை வந்துடுது, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது. அதனால் இல்லைனா உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். அதனால் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உடனே அந்த டெக்ஸ்சர் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகுதோ இல்லையோ, எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் வீடியோஸை எடுத்து வச்சுருவேன். அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்லோட் பண்ணிக்குவேன். இது செமி கிரிட்டி சாண்டு. இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே சிமெண்ட் இதில் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். சிமெண்ட் ஆட் பண்ணால் தான், ஏன்னா ஒன்ஸ் நான் சிமெண்ட் ஆட் பண்ணேன்னா அந்த ஒரு டைம் மட்டும் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. இது வந்து இந்த பால் க்ரம்ப்ளிங் பண்ணுறது வந்து நான் சிமெண்ட் ஆட் பண்ணலை. சிமெண்ட் ஆட் பண்ணாமலேயே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே தான் நான் பால் ஷேப் பண்ணேன். ஆனால் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு க்ரம்ப்ளிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இல்லை. கையில் எடுக்கும்போதே அப்படியே மொத்தம் இதுவாகிடுது, கரெக்டாக வரல க்ரம்ப்ளிங் பண்ணுறதுக்கு. அதனால் இது கூட கொஞ்சம் சிமெண்ட் ஆட் பண்ணிவிட்டு பண்ணோன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். செமி கிரிட்டி சாண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஷேப் பண்ணிட வேண்டியதுதான். ஷேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படியும் இன்னும் 2 டேஸில் ரெயின் இருக்குது, கன்ஃபார்ம் ரெயின் இருக்குது. அதுக்குள்ளே நான் எல்லா டெக்ஸ்சரும் காப்பாற்றினோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.